பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக ஆண்டவர் வாழ்க்கையில நல்ல தேவனாய் இருப்பார் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த பூமியில நாம் வாழ்கிற காலம் எல்லாம் ஆண்டவராய் இயேசுவின் கருத்துல வாழ்ந்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், தேவன் நம்ம தீமையிலிருந்து வெறுத்து விலகு நன்மை அடையவும் கர்த்தர்னால முடியும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, இந்த பூமியில நிறைய காரியங்களை பார்க்கலாம், நிறைய விஷயங்களை நம்ம கேட்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போல வேற எங்கும் மனிதர்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம், அவங்க பேசுகிற விதங்கள், நடக்கிற பொழுது. ஆனால் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற நன்மை ஒரு நாளும் மனிதனாலும் செய்ய முடியாது. காரணம் அது தேவன் மட்டுமே. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, அவர் சிறியவனை குழிதிலிருந்து தூக்கி விடுவிக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பாருங்க, இந்த வசனத்தையாக சொல்லுகிறது, சிறியவனை ஆண்டவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறாரு. சிறியவனா ஒரு உதாரணம், நிறைய சூழ்நிலையில நம்ம செய்கிற காரியங்கள், நாம் போகிற பாதைகளுக்கு அது நம்மளுக்கே இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, நீ திருந்த உன்னால முடியாது, நீ இப்படிதான் உன் வாழ்க்கையில இருப்பேன்னு சொல்லி இப்படியாவது நம்மள சொன்ன வார்த்தைகள் அநேக உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, சிறியவனை குப்பையில இருந்து தூக்கி விடுவிக்கிறார், அவர் விடுதலை செய்கிற தேவன். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர்னால உங்களை விடுவிக்க முடியும், அவர் விடுதலை தர முடியும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் விடுதலையாகும். இன்னைக்கு அநேக பேர் சொந்தமாக விடுதலையாக பார்க்கிறாங்க. அந்த விடுதலை என்பது உங்களோட பலத்தினாலும் உங்களோட முயற்சினாலும் தான் இருக்குமே தவிர தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய மகிமையினாலும். அது மட்டும் இல்ல, சொல்லப்படுகிறது, எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு தடை ஒரு மனிதனாலும் இருக்காது. தேவன் உயர்த்துறார். ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்த போகிறார், ஆண்டவர் தான் நம்மளை தூக்கி நிறுத்த போகிறார், ஆண்டவர் தான் நம்மளை தூக்கி விடுதலை ஆக்க போகிறார். பிரியமானவர்களே, தேவனுக்கிட்ட நாம் சேரும் போது ஆண்டவர் தான் நம்மளை விடுதலை ஆக்கும், மனுஷன் நம்மளை விடுதலை ஆக்கும். அதே போல உங்களோட உயர்வு, என்னோட உயர்வு ஆண்டவருடைய கையில் இருக்கு, மனுஷனுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு நாம் தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம் சொன்னால் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்களோட உயர்வு தேவனுடைய கருத்தில் அடங்கி இருக்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவாங்க. இந்த சித்தியோடு நாம் நிச்சயமாக நல்ல தகப்பனே, இது ஒரு வார்த்தைகள், சங்கீதம் 113:7 ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வார்த்தை ஆறுதலும் வார்த்தை பலனுமா இருப்பதாக, இவர்கள் போகிற இவர்கள் காண்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இவர்கள் வாழ்க்கையில வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆறுதல் தருங்க, விளக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபல நல்ல ஆமென்.